Hi friends, in this video நம்ம என்ன பார்க்க போறோம்னா round option எப்படி யூஸ் பண்றதுங்கறத பார்க்க போறோம். So round option பொறுத்தவரையும் இந்த நாலு டைப் இருக்கு. என்னன்னா simple round, variable radius round using points, variable radius round using sketch, full round, அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா auto round ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. சரி வாங்க இப்போ நம்ம சப்ஜெக்ட் குள்ள போலாம். So Creo நான் ஓபன் பண்ணிக்கிறேன். ஓபன் பண்ணிட்டு எக்ஸ்க்ளூட் செலக்ட் பண்ணிட்டு நான் ஒரு ஸ்கெட்ச் வரையறேன். ஓகே கொடுத்துட்டு சோ இந்த மாதிரி நான் ஸ்கெட்ச் வரைஞ்சிருக்கேன். இப்போ எனக்கு இதுல வந்து ரவுண்ட் எனக்கு வேணும் இங்க. சோ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபர்ஸ்ட் சிம்பிள் ரவுண்ட் எப்படின்னு பார்க்கலாம். சோ ஒண்ணும் இல்ல, ரவுண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இங்க இந்த கார்னர்ல கிளிக் பண்ணி இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா இதுதான் சிம்பிள் ரவுண்ட். சோ நம்ம இப்ப இதுல சைஸ் கூட கொடுத்துக்கலாம். சோ 50 கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்தா இது வந்து சிம்பிள் ரவுண்ட். ஓகேங்களா? அடுத்தது என்னன்னா variable radius round using points. ஸோ நம்ம இப்போ சிம்பிள் ரவுண்டில் ஒன்றும் இல்லை, நம்ம அந்த கார்னர் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு நம்ம ரவுண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி பண்ணோம். இப்போ என்னன்னா நாம் பாயிண்ட்டை வச்சு அந்த ரவுண்டு பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத பார்ப்போம். அதேமாரி ரவுண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே கிளிக் பண்ணிட்டு இதேமாரி உங்களுக்கு வரும். ஸோ செட்டில் போய் இங்கே இருக்குல்ல ரேடியஸ்ன்னு இருக்குல்ல, இதில் நான் ஆட் ரேடியஸ் கொடுத்துக்கிட்டே வரேன். உங்களுக்கு ரேடியஸ் ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ எனக்கு இந்த சைடு வந்து எனக்கு கொஞ்சம் கர்வ் வேணும் அப்படின்னா நம்ம இதை பிடிச்சி ட்ராக் பண்ணி இங்கே வச்சுக்கலாம். நம்ம எந்தெந்த ஆட் பண்ணமோ பாயிண்ட்ஸு அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கர்வ் வந்து உங்களுக்கு சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வேணா கூட இன்னும் கொஞ்சம் பாயிண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இங்கே ஒரு பாயிண்ட் ஆட் ஆகிருக்கு, நான் அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ணுறேன். ஸோ இது கொஞ்சம் லேட்டாகும். சில நேரத்தில் நிறைய பாயிண்ட் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும், கொஞ்சம் லேட்டாகும். அதனால் கொஞ்சம் ஹேங் ஆக செய்யும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இன்னும் கொஞ்சம் கூட நான் பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஓகே கொடுத்தா எனக்கு பாயிண்ட் கர்வ் கிடச்சிடும். ஸோ இப்போ அடுத்தது என்னென்னா வேரியஸ் ரேடியஸ் ரவுண்ட் யூஸிங் ஸ்கெட்ச். ஸ்கெட்சை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ரவுண்ட் வரையுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்கெட்ச் ஆப்ஷன் போயிட்டு பிளெயினை செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு ஸ்கெட்சிங்கில் போய் ஸ்பே லைனை கொடுத்து ஸோ நான் ஒரு லைன் ஸ்பே லைன் வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிக்கிட்டு ஓகே கொடுத்துட்டு இப்போது ரவுண்ட் ஆப்ஷன் போய் ஒரு ரவுண்டை நார்மலாக நம்ம ரவுண்டு வரைகிற மாதிரி வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு இங்கே செட் இருக்குல்ல, இதுக்குள்ளே போய் த்ரோ எ கர்வ்னு இருக்குல்ல, இங்கே த்ரோ எ கர்வ் செலக்ட் பண்ணிட்டு நம்ம வரைஞ்ச கர்வை செலக்ட் பண்ணிட்டோம்னா ஸோ அந்த கர்வை சுற்றி உங்களுக்கு வந்து ரவுண்டு கிரியேட் ஆகிடும். ஸோ இது வந்து ஸ்கெட்சு யூஸ் பண்ணி ரவுண்டு வரைகிறது. அடுத்தது என்ன ஆப்ஷன் இருக்குன்னா ஃபுல் ரவுண்டு ஆப்ஷன் இருக்கு. ஃபுல் ரவுண்டுங்கிறது எப்படிங்கிறத பார்ப்போம். இது பார்க்கறதுக்கு முன்னாடி நாம் இந்த கமாண்டை நினைப்பு வச்சுக்கணும். என்னன்னா கண்ட்ரோல் இப்போ நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம் இதில். ஸோ இப்போ வந்து ரவுண்ட் ஆப்ஷன் போயிட்டு இப்போ நான் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணும்போது நான் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி இதில் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி திருப்பிட்டு இங்கே கண்ட்ரோல் யூஸ் பண்ணி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரு கர்வ் கிடைக்கிது. அது என்ன கர்வ்னா ஃபுல் ரவுண்டட் கர்வ் வருது. நம்ம ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இங்கே செலக்ட் பண்ணும்போது ஒரு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணோம். திருப்பி இங்கே செலக்ட் பண்ணும்போது கண்ட்ரோல் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணோம். அடுத்ததாக நம்ம இங்கே செலக்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, அப்பையும் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணோம்னா உங்களுக்கு ஃபுல்லி ரவுண்டட் கர்வ் கிடைக்கும். ஒன்றும் இல்லை, நான் திருப்பி பண்ணி கட்டுறேன். ரவுண்டில் போய் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கணும், ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கணும்.
அடுத்தது இன்னொரு வாட்டி செலக்ட் பண்ணும்போது கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்கணும். திரும்பி இப்படி இது வச்சுட்டு இங்கே எனக்கு ரவுண்டு வேணும். அப்போ நான் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ரவுண்டு கிடைக்கும். அதுதான் ஃபுல் ரவுண்டு. ஓகேவா? ஓகே, இப்போ இதிலே வந்து ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ரவுண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது என்னன்னு இப்போ பார்ப்போம். ஸோ ஆட்டோ ரவுண்டு ஒன்றுமே இல்லை, நம்ம ஒரே ஒரு இப்போ ஒரே ஒரு ரவுண்டை மட்டும் ஒரே ஒரு கார்னர் செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் ரேடியஸ் 20ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. 20ன்னு அளவு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டேன்னா எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ரவுண்டு 20ல் கிடச்சிரும். இதுதான் ஆட்டோ ரவுண்ட். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதேமாரி நிறைய வீடியோ தமிழில் நீங்கள் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.